அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரிகாலனோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது ராமசாமி கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம பணத்தை புடுங்கி ஆகணும், இந்த சித்தார்த்தை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கள நம்ம அலைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சக்தி இவங்களை எல்லாருமே நாம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் நினைச்சிட்டு ராமசாமி கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ராமசாமி கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்ப கரிகாலனை அடிச்சு தள்ளிட்டு இங்க பாரு எங்க கூட வர்ற நீ நினைச்சுக்கோ உன்னை உயிரோடைய விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரிகாலனை கீழே இறக்கி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கரிகாலன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபப்படுறாரு. டே மச்சான், இவங்களை எப்படியாவது அந்த சக்தியோட ஃபேமிலி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சோம். அந்த தர்ஷி பண்ணோட வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா இவனுக்கு நமக்கே தண்ணி காமிக்கிறாங்க, நம்மளவே இறக்கிட்டு போறானுங்களா? இவனுங்களை கல்யாண மண்டபத்துக்கு போகவே விடக்கூடாதுனா, இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது. உடனே சக்தி கதிர் ஞானம் இவங்க 3 பேருக்கு கால் பண்ணி எங்க கல்யாணம் நடக்குதோ அந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் ஒரு பக்கம் பிளான் போறாரு. சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் கரிகாலன் அமைதியா இருக்க போறதில்ல. அவங்க ஃப்ரெண்டு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலையும் நம்ம சக்தி ஜனனி இவங்க யாருக்காவது கூடிய சீக்கிரத்துல கரிகாலன் கால் பண்ணி கல்யாணம் எங்க நடக்குது அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரத்துல சொல்லதான் போறாரு. அவங்க எல்லாரும் கரெக்டா கெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததான் போறாங்க. அப்பதான் குணசேரன் உமையால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.